இன்னைக்கு சூப்பரான ஒரு vlog தான் பார்க்க போறோம். கேக் வந்து பேஸ் பண்றது நான் full வீடியோ உங்களுக்கு போட்டதே இல்ல. கூட வந்து சமையலும் நம்ம பண்ண போறோம். இந்த சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்ம கிட்ட கிடைக்குது. நீங்க கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி சூப்பரான ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். கேக் வந்து பேஸ் பண்ணுறது நான் ஃபுல் வீடியோ உங்களுக்கு போட்டதே இல்லை. இன்றைக்கி வந்து நான் அந்த கேக்கோட பேஸ் பண்ணுறது, அதாவது அந்த பன்னு பண்ணுறோம் இல்லைங்களா, அதை வந்து ஃபுல் வீடியோவும் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை பண்ணிவிட்டு கூட வந்து சமையலும் நம்ம பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம எதுக்கு கேக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்னோடய தம்பி பையனுக்கு பிறந்த நாள், அதுக்காக தான். நான் இது 250 கிராம் வச்சுருக்கேன். 125 கிராம் நீங்கள் வந்து சர்க்கரை சேர்க்குறீங்க அப்படின்னா 125 கிராம் மைதா சேர்க்கணும். அதுக்கு வந்து 3 முட்டை சேர்க்கணும். 3 முட்டை 3 ஸ்பூன் பட்டர் சேர்க்கணும். நான் வந்து இப்போ 75 கிராம் நான் வந்து செய்ய போகிறேன். அதாவது 3/4 கிலோ வேணும். 125 கிராம் சர்க்கரை சேர்த்து 125 கிராம் மைதா சேர்த்திங்கன்னா நமக்கு 1/2 கிலோ கேக் கிடைக்கும். மேலே வந்து க்ரீமு எல்லாமே வச்சதுக்கப்புறம் நமக்கு 1/2 கிலோ கிட்டத்தட்ட கிடைக்கும். அப்போ நமக்கு 1/2 கிலோ இன்றைக்கி தேவை இருக்குது. அதனால் நான் வந்து 75 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 9 முட்டை நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். நான் சர்க்கரையை வந்து நல்லா பொடி பண்ணி தான் வச்சுருக்கேன். எப்போவுமே சர்க்கரை நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும். 9 ஸ்பூன் கிட்டத்தட்ட பட்டர் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வெள்ளை கலராக வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பட்டர் பேப்பர் கட் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மடிச்சிருக்கேன். அதுக்கடுத்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ரவுண்டு போட்டுக்குங்க. இதில் வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அடித்ததுக்கப்புறம் நான் வந்து மைதா 75 கிராம் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் ஆயில் தான் சேர்க்கணும். அதாவது ஒரு 125 கிராமுக்கு 3 ஸ்பூன் எண்ணெய் கணக்கு பண்ணி நான் 9 ஸ்பூன் ஊற்றுறேன். வெண்ணிலா எசன்ஸு 1 ஸ்பூன். மறுபடியும் இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா 180 இதுவில் வச்சுருக்கேன். நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு 20 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் ஆகிட்டே இருக்கட்டும். நம்ம மைதா மாவு போட்டதுக்கப்புறம் மறுபடியும் பீட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம பேக்கிங் சோடா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஸ்ட்ராபெரி எசன்ஸு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் சும்மா இப்படி ஒரு கலக்கினா போதும். இப்போ நம்ம இதில் ஊற்றிக்கலாம். நல்லா வந்து இந்த மாதிரி பபுள்ஸ் உள்ளெல்லாம் பபுள்ஸ் இல்லாமல் நல்லா தட்டிக்கங்க. நான் கொஞ்சம் நல்லா பெருசாக பண்ண போகிறேன். அதனால் 3/4 கிலோ வந்து போட்டிருக்கேன். இதுக்குள்ளே இந்த குச்சியை விட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஹேர் ஃபுல்லாக வெளியில் வந்துடும். இப்போ 10 நிமிஷம் நல்லா வந்து ஹீட் ஆயிடுச்சு. இதுக்குள்ளே வச்சுக்கலாம். மூடிட்டு கிட்டத்தட்ட 25 நிமிஷம் நம்ம வச்சுக்கணும். அதனால் ஆஃப் ஆயிடுச்சு. கொஞ்சம் முன்னாடி தள்ளிட்டு நம்ம வந்து இந்த ஸ்டிக்கில் வந்து ஊற்றி பார்த்துக்கலாம். இதில் வந்து நமக்கு பாருங்கள் ஒரு டாம வருது பாருங்கள், வந்து கரெக்டாக வெந்துடும். வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. அது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். அதுங்காட்டி நம்ம சாம்பாரும் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் வறுவலும் பண்ணிக்கலாம். இதில் முருங்கைக்காவுக்கு நம்ம ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். முருங்கைக்காய் தொக்கு மாதிரி. இங்கே இது வந்து சாம்பாருக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம்.
முருங்கைக்காவுக்கு கடுகு வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 3 வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துப்போம். உப்பு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் உளுந்து. பாருங்கள், சாம்பாருக்கு 100 கிராம் சாம்பார் வெங்காயம், ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். பாருங்கள், வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே ஒரு 4 தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து கேரட்டு, அதுக்கப்புறம் அவரைக்காய், கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் சாம்பாருக்கு, அதை சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டேன். இது வந்து முருங்கைக்காய்க்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள். பாருங்கள், இப்போ வெங்காயம் வதங்கின உடனே இந்த தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி நல்லா மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி வச்சுருக்கேன். நல்லா இது வதங்கட்டும். சாம்பார் பொடி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். நமக்கு கேக் ரெடி ஆகிடுச்சு. சமையல் ரெடி ஆகிற வேலைக்கு நம்ம விப் க்ரீம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த க்ரீம் தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறேன். நல்லா இதை வந்து பீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து பீட் பண்ணும்போது இப்படி டைட்டாகிடும். இதுதான் பக்குவம். இதை பாருங்கள், எடுத்தால் கீழே விழாது. ரெண்டாவது நல்லா வந்து அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கிது பாருங்கள். அப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. முருங்கைக்காய் வந்து இதில் சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாத்தூள் நம்ம ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி ஊற்றிடலாம். நல்லா நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இதை மூடி வச்சுருவோம். இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன், கேக் கட் பண்ணி எடுக்கிற வேலைக்கு. பாருங்க, அப்படி பஃப்னு இருக்கிறத கட் பண்ணிவிடுவோம். காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம புளி ஊற்றிக்கலாம். நான் புளி வந்து நல்லா ஒரு கோலி உருண்டை பெருசளவு நான் ஊற வச்சுருந்தேன், அதை ஊற்றிக்கலாம். இப்போ வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன், அதாவது பெரிய ஸ்பூனில் தான் போடுறேன். கொஞ்சம் இனிப்பு ஜாஸ்தியாக இருந்தால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, அதனால் இப்போ இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து நல்லா சுகர் சிரப்பு ஊற்றிக்கலாம். அதுக்கு மேலே பாருங்கள், ஸ்ட்ராபெரி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இது மேலே வந்து நம்ம க்ரீம் போட்டுக்கலாம். பாருங்கள், அதுக்கு மேலே மறுபடியும் நம்ம சுகர் சிரப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ பருப்பு ஊற்றிடலாம். காய் நல்லா வெந்துடுச்சு. புளி ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பருப்பு ஊற்றிடலாம். இப்போ தேவை இருந்தால் நம்ம கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம். முருங்கைக்காய் தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. பாருங்கள், இது ஹைட் அதிகமாக இருக்கும். நான் வந்து ஒரு குச்சி சொறி விடுறேன், அப்போ தான் வந்து கேக் விழாமல் இருக்கும். ரொம்ப பெருசாக இருக்குது, கட் பண்ணி சொறிடுவோம். பாருங்கள், இது கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும், அப்போ தான் வந்து செட் ஆகும். அதுக்கப்புறம் எடுத்து மறுபடியும் நம்ம க்ரீம் தடவிட்டு டிசைன் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு முருங்கைக்காய்
வதக்கலும் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான சமையல் தான். சாம்பார், முருங்கைக்காய் கேக் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுபடியும் நான் இந்த கேக் எடுத்து இன்னும் கொஞ்சம் லெவல் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் வந்து ரெட் கலர் கொஞ்சோண்டு கலந்துக்கிறேன். ஸ்ட்ராபெரியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது அப்படியே இந்த பூக்கு மேலே நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பரான ஸ்ட்ராபெரி கேக்கு முடிச்சிட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் பார்த்தீங்கன்னா நீங்களும் செய்ய ஆரம்பிக்கலாம். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, நீங்கள் இந்த வயசுலேயும் இதை மாதிரி செய்கிறீங்க, கற்றுக்கிட்டு செய்யணுன்ற ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே தாராளமாக கற்றுக்கிட்டு செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.